சரி, நம்முடைய மனதை குறித்து நான் பேசிக்கொண்டு வருகிறேன். நம்முடைய மனதை குறித்து, மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆவிகளை குறித்து நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். 112ஆம் சங்கீதத்தை நாம் கொஞ்சம் திருப்பிக் கொள்வோம். 112ஆம் சங்கீதம், 112ஆம் சங்கீதம் திருப்பிக் கொள்ளலாம். 112ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். துர்செய்தியை கேட்பதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று வாசிக்கிறோம். துர்செய்தியை கேட்பதினால் பயப்படான். மனது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதை குறித்து சில வாரங்களாக நான் உங்கள் மத்தியிலே போதித்துக் கொண்டு வருகிறேன். மனதில் தான் மனித வாழ்க்கையை அடங்கி இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். மனது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய மனதை பிசாசு தான் சில வேலைகளை கண்ட்ரோல் பண்ணுகிறான். அதனால்தான் மனதை கட்டுப்படுத்தும் ஆவிகள் என்று நான் சொல்லுகிறேன். டீமாலஜியை பற்றி நீங்க படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை உங்களுக்கு. டீமாலஜியை பற்றி நம்ம படிச்சோமாக்கா பிசாசுடைய காரியங்களை குறித்து, பிசாசு எப்படிலாம் செயல்படுகிறான், பிசாசு எப்படி ஒரு மனிதருக்குள்ளாக எண்ணத்துக்குள்ளாக செயல்படுகிறான், சாத்தானுடைய எண்ணங்களை எப்படி நம்முடைய மனதுக்குள்ளாக போடுகிறான், நம்முடைய வாழ்க்கையை எப்படி திசை மாற்றுகிறான், எப்படி திசை திருப்புகிறான். பிசாசுக்கு நிறைய பெயர்கள் வைக்கப்பட்டிருக்குது பைபிள்ல. நிறைய பெயர்கள், சோதனைக்காரன், திருடன், கொலை, இப்படியெல்லாம் பிசாசுக்கு நிறைய பெயர்கள் வைக்கப்பட்டிருக்குது வேதத்துல, பைபிள்ல நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய மனது அந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை நம்ம தெரிந்து கொண்டால் இந்த துர்ச்செய்தியை கேட்பதனாலே நாம் பயப்பட மாட்டோம். உலகத்திலே நாம் பார்க்கும்போது நிறைய துர்ச்செய்திகளை கேட்கிறோம். குட் நியூஸ் பதிலாக கெட்ட செய்தி தான், பேட் நியூஸ் தான் நிறைய கேட்கிறோம். இந்த துர்ச்செய்தியை நம்ம கேட்க கேட்க நம் மனதிலே அது பாதிப்பு கொண்டு வருது. பைபிள்ல நீங்க நீதிமொழிகள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா நல்ல செய்தியாகப்பட்டது நம்முடைய எலும்புகளுக்கு அது புஷ்டியாகுமா. நல்ல செய்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் நல்ல செய்தியை தன்னுடைய மனதில் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறானோ அவனுடைய சரீரத்துல ஒரு ஆரோக்கியம் உண்டாகும், அவன் சரீரத்துல ஒரு விடுதலை உண்டாகும். ஏன்னா அவன் கேட்பதெல்லாம் நல்ல செய்தியாக இருப்பதனால, அவன் மனதுக்குள்ளாக அந்த நல்ல செய்தியை ஏற்றுக்கொள்வதனால அவனுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு ஒரு செழிப்பாக இருக்கும். நரம்பு மண்டலங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு அது செழிப்பாக காணப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அப்ப வேதம் சொல்லுகிறது துர்ச்செய்தியை கேட்பதனாலே அவன் பயப்படான். ஏன்னா கெட்ட செய்தியை கேட்பதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பயப்படக்கூடாது. சொல்றாங்க இயேசு வராரு, வரட்டும், என்ன பிரச்சனை, வர்றப்பா வரட்டும், ரட்சர் இருக்குது, இயேசு சபை எடுத்துக்கொள்ள போறாரு, எடுத்துக்கொள்ள போகட்டும், பிரச்சனை இல்லை, நமக்கு எப்போ வந்தாலும் நம்ம ரெடியா தான் இருக்கிறோம். ஆயத்தமா இருக்கிறவங்களுக்கு பயமே கிடையாது. எந்த நேரத்திலையும் இயேசு வருவார் என்ற அந்த ஆயத்தை நமக்கு இருக்கக்கூடும் என்றால் நமக்கு பயம் கிடையாது. அதனால நம்ம மற்ற காரியங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையில இந்த பயத்தை கொண்டு வரக்கூடாது. சில வார்த்தைகள் மூலமாக நம்ம வாழ்க்கையில பயம் வரக்கூடாது. பயம் என்பது அது தேவனிடத்தில் வருவதல்ல. பயம் என்பது அது சாத்தானிடத்தில் வரக்கூடிய ஒரு ஆயுதம் என்பதை நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். சில வேளையில சிலருக்கு பலவிதமான பயங்கள் மனதை தாக்குது, பலவிதமான பயங்கள் எண்ணங்களை தாக்குது. சில வேளை பயத்தினாலே ஜனங்கள் சில வேளை தூக்கம் எல்லாம் போகுது, அவங்களுக்கு பயப்படுறாங்க, ஒரு காரியத்தை கொடுத்து பயப்படுறாங்க, ஒரு காரியத்தை குறித்து அதை யோசிக்கிறாங்க, ஒரு காரியத்தை குறித்து அதை சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால மனது பாதிக்கப்படுகிறது. மனதிலே சாத்தானாகப்பட்டவன் இந்த மாதிரி காரியங்களை கொண்டு நமக்கு மனதில் சில கட்டுகளை உருவாக்குறான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் சிந்திக்கிற விதங்கள் எப்போதுமே சரியாகவே நாம் சிந்திக்க வேண்டும். நாம் யோசிக்கும் போதெல்லாம் எப்போதுமே சரியாகவே நாம் யோசிக்க வேண்டும்.
நாம் சிந்திப்பதும் நாம் யோசிப்பதும் எப்போதுமே சரியான காரியத்தை நாம் சிந்தித்தால் யோசித்தால் நிச்சயமாக இந்த சாத்தான பகைப்பவன் நம்முடைய மனதை அவன் ஒரு கொண்டோருக்குள்ளாக கொண்டு வர முடியாது என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகினால்தான் மனதை கட்டுப்படுத்தும் ஆவிகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க. கவலை வரும், ஆனா கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. இயேசு சொன்னாரு, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத. கவலை வரும், வராதுன்னு யாரும் சொல்ல முடியாது. கவலை வரும். ஆனா ஏன் கவலை வருது? எதனால கவலை வருது? கவலை வருவதனால இயேசு சொன்னாரு, ஒரு முளத்தை நம்மளால கூட்ட முடியுமா? முடியாது. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, கவலைக்கு இடம் கொடுக்காத, உன் ஆண்டவராக தேவனை மட்டும் நீ பாரு. கவலை எல்லாரும் மனிதனுக்கு, உலகத்தில் இருக்க எல்லா மனிதனுக்கும் ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து மனதுல அந்த கவலை மனித வாழ்க்கையில வரும். ஆனா கவலைக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோமாக்கா அந்த கவலை நம்ம ஆளுகை செஞ்சிடும். அதனால சொல்ல வரேன், கவலை நம்ம ஆளுகை செய்ய ஆரம்பித்தா நமக்குள்ளாக ஒரு சோர்வு உண்டாகிடும். சோர்வு வந்துருச்சுனாக்கா நம்ம வாழ்க்கையில பிசாசுக்கு ரொம்ப அது ஈஸியாக காணப்படும். இப்படி எல்லாம் சாத்தானாகப்பட்டவன் நம்முடைய மனதுக்குள்ளாக செயல்படுகிறான். அதனால தான் அவனுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்பதை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்கிறோம். நான் உங்க மத்தியிலே அவிசுவாசத்தின் ஆவிகளை பத்தி பேசினேன், நம்பிக்கையற்ற ஆவிகளை பத்தி உங்க மத்தியில பேசினேன், கட்டுப்படுத்த ஆவிகளை பத்தி பேசினேன், சத்தியத்தை புரட்டும் ஆவிகளை பத்தி பேசினேன், சுய புறக்கணிப்பின் ஆவியை பத்தி பேசினேன். இன்றைக்கு மனதிலே கசப்பான எண்ணத்தை வளர்க்கும் ஆவிகள், மனதிலே கசப்பை கொண்டு வரக்கூடிய ஆவிகள், கசப்பு, பிட்டர்னஸ் நம்முடைய மனதுக்குள்ளாக அது நுழைஞ்சு கொண்டு வருகிறது. நான் சொல்றதெல்லாம் வேதத்துல எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தேவனுடைய கிரியை இல்லை, அத்தனையும் முழுக்க முழுக்க பிசாசுடைய கிரியை. இதுக்கு நாம் எவ்வளவு நாம் இடம் கொடுக்காமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் பலமாய் இருப்பான். அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி கொண்டே போகலாம். ஆனா எவ்வளவு நம்ம இடம் கொடுக்கிறோமோ, எவ்வளவுக்கு வசனத்துக்கு செவி கொடுக்காமல் வசனத்தை அலட்சியப்படுத்திட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு இந்த மனதை கட்டுப்படுத்துகிற ஆவிகள் நமக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும் என்பது நல்லா தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்துல நம்ம பல செய்திகளை பார்த்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. எப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்துல அவன் கிறிஸ்துக்களாக வாழும் போது ஏன் அவன் போராட்டமாக வாழுகிறான்? ஏன் அவன் பிரச்சனையாகவே வாழுகிறான்? எதனால போராட்டமா வாழுகிறான்? எதனால பிரச்சனையா வாழுகிறான்? நான் எப்போதும் சொல்லுவேன், என் மனதுல ஒன்னே ஒண்ணு நான் நன்றாக அறிஞ்சு வச்சிருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த மனிதனை ரட்சித்திருக்கிறாரோ அந்த மனிதனை இந்த உலகத்துல வைத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். பல விதத்துல அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யூடியூப்ல ஒரு சம்பவம் வந்துச்சு. குடும்பத்துல ஒருத்தன் பைத்தியக்காரன் ஆயிட்டான். கேட்டீங்களா என்ன தெரியல, அது பைத்தியக்காரன் ஆயிட்டான். பைத்தியம் பிடிச்சிருச்சு அவனுக்கு. எங்கேயோ பார்த்துருக்கான், ஒன்றும் நடக்கல. கடைசி அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் வாழ்க்கையில விடுதலை பெற்று சிங்கப்பூருக்கு வந்து அந்த அந்த சாட்சி ரொம்ப அற்புதமா இருந்தது. சிங்கப்பூர்ல ஒரு சீன சகோதரி மூலமாக பெரிய கம்பெனி அது அந்த கம்பெனியை அவன் ஐக்கிய படிச்சிருக்கிறான். கர்த்தர் அற்புதமாக நடத்தி அந்த அந்த பயலை ஒரு பெரிய லெவலுக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் நம்ம மேல ஒரு கண்ணை வச்சாருன்னா வச்சதுதான். தேவன் நம்மளை உயர்த்த நினைச்சா தடை இல்லைங்க, யாரும் தடுக்க முடியாதுங்க. நிச்சயமா கர்த்தர் நம்மளை உயர்த்துவாருங்க. ஆண்டவர் உயர்த்துவதற்கு நம்ம பாத்திரமா இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் நம்மளை உயர்த்தினா நாம் அவருக்கு பாத்திரமா நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லா தடைகளையும் வாழ்க்கையில உடைத்து உயர்த்தும்
நிச்சயமாக உயர்த்துவார்கள். கிறிஸ்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் தேவநாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்கள். கிறிஸ்தவர்கள் சாத்தானுக்கு எதிராக போர் செய்யக்கூடியவர்கள். கிறிஸ்தவர்கள் எல்லாவற்றையும் தலைகீழாக அவர்களால் மாற்ற முடியும். ஏன்னா அவங்களுக்குள்ளாக தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை இருப்பதனாலே அந்த ஆவியானவர் அவங்களுக்கு ஆலோசனை தராரு. அந்த ஆவியானவர் அவங்களை நடத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆவியானவர் யுத்தம் செய்யக்கூடிய பலனை தனக்குள்ளாக வைத்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சாதாரணமான வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் நினைப்பது போல கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை அது போல்டா இருக்க வேண்டிய வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை தேவ சமூகத்தில் முழங்கால் படித்து யுத்தம் பண்ணக்கூடிய வாழ்க்கை. ஏமாந்துடக்கூடாது. சாத்தான் நம்மளை ஏமாத்துகிறான். பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறான். பிசாசு நம்மளை மோசமாக வைக்கிறான். நம்மளை சோதனையாக்க உட்கார வச்சிடறான். அதனால தான் அவனுக்கு எதிராக நாம் யுத்தம் பண்ண வேண்டும். அதனால தான் மனதை அவன் தாக்குகிறான். மனதை எப்போது தாக்கிக் கொண்டே இருப்பான். ஒரு தேவனுடைய மனிதர் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு மனிதனுக்கு 1000 எண்ணங்கள் அப்படி வரணும். 1000 எண்ணங்கள், விதவிதமா வித்தியாசமான எண்ணங்கள் மனிதனுக்குள்ளாக வந்து கொண்டே இருக்குமா. அதை வடிகட்டுறது, தப்பிஸ் பண்றது நம்ம வேலை. எந்த எண்ணங்களை நம்முடைய மனதிற்குள்ளாக உள்ள கொண்டு வரணும், எப்படிப்பட்ட எண்ணங்களை மனதிலிருந்து வெளியே தள்ள வேண்டும், நாம எப்படிப்பட்ட காரியங்களை அடிக்கடி நன்றாக சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் இந்த வேதத்தினுடைய ஆவிக்குரிய இந்த சத்தியத்திலே நாம வாழும் பொழுது இதெல்லாம் நாம நன்றாக யோசிக்கணும். இன்றைக்கு நான் என்ன யோசித்தேன், இன்றைக்கு நான் நல்லதை யோசித்தனா, இன்றைக்கு என் மனதை எங்கெல்லாம் போனுச்சு, என் மனதை எதெல்லாம் யோசிச்சுச்சு, என் மனதை எதெல்லாம் சிந்தனை பண்ணுச்சு, இதெல்லாம் பார்த்து வடிகட்டணும். இல்ல இப்படி நான் யோசிக்க கூடாது, இப்படி நான் சிந்திக்க கூடாது. என் ஆண்டவர் அற்புதமானவர். அவருடைய எண்ணங்கள் எனக்குள்ளாக இருக்கணும், அவர் சிந்தை எனக்குள்ளாக இருக்கணும், அவர் வார்த்தை எனக்குள்ளாக இருக்கணும். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நான் சிந்திக்கணும். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தைக்குள்ளாக நான் வாழ ஆரம்பிக்கணும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து காட்டுகிறேன். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு ஒரு செவியை சாய். இந்த ரெண்டு முக்கியம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. பைபிள்ல எழுதப்பட்டு இருக்கிற வார்த்தைகளை நாம் தெளிவாக கவனிக்கணும். என் வசனங்களுக்கு ஒரு செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். எப்படியா? அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அப்புறம் என்ன சொல்றது? அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவர்கள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா சொல்லிட்டு 23 சொல்றது, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நிலத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடு, இதயத்துக்கு காவல் இருக்குது. எல்லாருக்கும் காவல் போடணும். மனதுக்கு காவல் போடணும், இதயத்துக்கு காவல் போடணும், கண்ணுக்கு காவல் போடணும். கண்ணுக்கு காவல் போடணுமா? உண்மையா கண்ணுக்கு காவல் போடணுமா? அப்படி பைபிள்ல வசனம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு புஸ்தகத்துல 30ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 31ஆம் அதிகாரம், 31ஆம் அதிகாரம். என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? நினைப்பு 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 பொழப்பு, நினைப்புதான் பொழப்பு கெடுக்குது. நிறைய விதைகளை நம்ம நினைக்கிறதா நம்ம பொழப்பு கெடுத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னாக்கா வேண்டாதவைகளை நம்ம நினைக்கிறோம், வேண்டியவைகளை நினைக்க மாட்டோம். ஒரு கிறிஸ்தவன் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு சொன்னா அவன் வசனத்துக்குள்ளாக மூழ்கி இருக்கணும், வசனத்துல நனையணும், வசனத்துல நிறைஞ்சி இருக்கணும், வசனத்துல நலையணும், மலையில் நலையிற மாதிரி வசனத்துல நலையணும். அப்ப யோபு சொல்றாரு, என் கண்ணோட உடன்படிக்கை பண்ணினா. அப்படின்னா யோபு தன் கண்ணை உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். கண்ணுக்கு ஒரு உடன்படிக்கை தேவை. ஏங்க கண்ணுக்கு உடன்படிக்கை தேவை? எதுக்கு உடன்படிக்கை இருக்குது பைபிள்ல?
ஆனா யோபு தன் கண்ணுக்கு உடன்படிக்கை பண்ணி அவன் என்ன பண்ணிருப்பான்? உடன்படிக்கை கவனன். ஆண்டவருக்கு அவனுக்கு ஒரு கவனன் பண்ணிக்கிறான். ஆண்டவரே, நான் இனிமேல் ஆண்டவரே ஒரு கண்ணியின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? நினைக்கவே மாட்டேன். என் சிந்தனைக்குள்ளாக, என் எண்ணத்துக்குள்ளாக அந்த மாதிரி என்ன என் வாழ்க்கையில வரவே வராது ஆண்டவரே, நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அப்ப கண்ணுக்கு கண்ணுக்கு காவல் தேவை, வாய்க்கு காவல் தேவை, எல்லாத்துக்கும் காவல். உடலுக்கு காவல் தேவை. காவல்னா எல்லாத்தையும் வேலி அடைக்கிறோங்க, வேலி அடைக்கிறோம், வேலி அடைக்கும். யோபுக்கு உண்டானது எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி அடைத்தார், எல்லாவற்றையும் வேலி அடைத்தார். சாத்தா உள்ள வராதபடிக்கு ஆண்டவர் வேலி அடைத்து வச்சிருந்தார். அப்பதான் அவன் கேட்கிறான், இந்த வேலியை கொஞ்சம் எடுத்து விடு பார்க்கலாம், வேலியை கொஞ்சம் எடுத்து விடு. அதனால கிறிஸ்தவ வாழ்க்கையில மனதுக்கு வேலி, கண்ணுக்கு வேலி, வாய்க்கு வேலி, நம்முடைய வாழ்க்கைக்கே ஒரு வேலி போட்டுக்கணும். அந்த வேலி போட்டாதான் அந்த வேலியை தாண்டி பிசாசு நம்ம வாழ்க்கையில வர முடியாது. நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில சாத்தானுக்கு இடம் கொடுப்பதனால பிசாசு அவன் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறான். அதாவது நாம் எல்லாருமாக மனதில் ஒன்று அறிந்து கொள்ளுங்க, தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள். நம்ம கடவுளுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். அப்ப கடவுளுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள்னா அந்த ராஜ்யம் நமக்குள்ளாக ஆளுகை செய்யணும், ஆட்சி செய்யணும். ஒரு நாட்டில் ஒரு ராஜா எப்படி நாட்டை ஆட்சி செய்யறானோ அது போல தேவ ராஜ்யம் நமக்குள்ளாக ஆளுகை செய்யணும், ஆட்சி செய்யணும். பிசாசின் ராஜ்யம் ஒன்று இருக்குது. அந்த ராஜ்யத்துக்கு எதிராகத்தான் தேவ ராஜ்யம் செயல்படுது. ஆனா சாத்தா தேவ ராஜ்யத்துக்கு எதிராக மக்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். அதை உடைக்கணுங்க, அதை உடைச்சி நம்ம வாழ்க்கையில நிர்மலமாக்கி போடணும். அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதனால வாழ்க்கையில எல்லா விதத்திலும் நம்ம காவல் போட்டுக்கொண்டே வரணும். அதனால்தான் ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய சிந்தனை எப்போதும் நம்ம வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்காது. அடிக்கடி சொல்றேன், ஜெபம் பண்றோமா, பைபிள் வாசிக்கிறோமா, அடிக்கடி ஏன் கேட்கிறோம்? இது ரெண்டும் ஒரு கிறிஸ்தவனுக்கு அவ்வளவு முக்கியமானது. இந்த ரெண்டு இல்லைன்னா சாத்தன் ஒரே அடியில் அடிச்சிடும், 4 அரை கொடுத்து உட்கார வச்சிடும். ஏன் தெரியுமா? நம்ம கிட்ட பலம் இல்லை. பலம் இல்லாதனால, இது ரெண்டும் இல்லாதனால அவனுக்கு தெரியும் அவன் மோப்ப எடுக்கிறாள். உங்களுக்கு தெரியாது, அவன் மோப்ப எடுக்கிறாள். நம்ம கிட்ட எந்த அளவு கிறிஸ்துவின் வாடை இருக்கு என்பதை மோப்ப எடுக்கிறாள். ஒரு நாள் 2 பேர் தேவதூதர்கிட்ட சொன்னாங்களாம், தேவதூதா தேவதூதா, இந்த காட்டு வழியா நாங்க 2 பேர் நடந்து போகும்போது காட்டுல இருக்க புலி எங்களை அடிக்கக்கூடாது, நீ பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு. உடனே தேவதூதன் சொன்னா, ஓகே ஓகே ஓகே, நான் பாதுகாக்கிறேன், பயப்படாதீங்க, நீங்க காட்டுக்குள்ள போங்க அப்படின்னு. காட்டுக்குள்ள 2 பேர் நடந்து போனாங்கன்னா புலி வந்துருச்சான். புலி வந்தவன் என்ன பண்ணிச்சான்? புலி கீழே இருந்து மேல வரைக்கும் மோப்படிச்சான். இந்த நாக்கு மட்டும் தோத்திரம் 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 நினைச்சான். அந்த கீழே இருந்து மேல வரைக்கும் மோப்படிச்சல கிறிஸ்துவ வாடையே இல்லையா. என்ன படிச்சான் புலி? அந்த நாக்கை மட்டும் வச்சிருச்சு, மற்றதெல்லாம் அடிச்சு சாப்பிடுச்சான். அப்ப இந்த நாக்கு மேல தோத்திரம் 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 நினைச்சான். சொல்லுதான் நாக்கு சொன்னான், தேவதூதா, நான் உங்ககிட்ட சொன்னேன் என்னை பாதுகாக்க சொல்லி, என்ன நாக்க மட்டும் வச்சுட்டு எங்களை சாப்பிட்டுருச்சு அப்படின்னு. தேவதூதன் சொன்னானா, கிறிஸ்துவ வாடையே உன் சரீரத்தில் இல்லையே, நாக்க மட்டும் தானே தோத்திரம் ஓத்திரம் இருக்குது, அதனால தான் நாக்க மட்டும் சாப்பிடாது அப்படின்னு. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில தோத்திரம் 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 நாக்க மட்டும் தோத்திரம் தோத்திரம் அது. ஆனா வாழ்க்கையில கிறிஸ்தவ வாடையே இல்லாம நம்ம வாழக்கூடாது. அது ஆபத்து, ரொம்ப ரொம்ப ஆபத்து. நம்ம இப்ப ஜாலியிலோ ஜும்கானான்னு இருக்கோம். மனிதனுக்கு எந்த நேரத்துல என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. நம்மெல்லாம்
ஆண்டவராக இயேசு மேல நம்பிக்கையும் விசுவாசம் வைத்து இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு வேற நம்பிக்கை இல்லைங்க, வேற விசுவாசம் நமக்கு இல்லைங்க. நமக்கு ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே தேவன், ஒரே ஆவியானவர், எல்லாம் ஒண்ணுதான். அவனை நம்பிதான் இந்த உலகத்துல வாழறோம். உலகத்துல எந்த மனிதனையும் நம்பியும் வாழக்கூடாதுங்க, வாழவும் முடியாதுங்க. காலம் அந்த அளவுக்கு போயிடுச்சுங்க இன்னைக்கு. அதனால தான் வேதத்தை நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம காவல் போட சொல்றாரு. வாழ்க்கைக்கு ஒரு காவல், எல்லா விதத்திலும் காவல் போட்டுக்கொண்டே வரணும். கிறிஸ்தவ வாழ்க்கை டஃப்பான வாழ்க்கை தெரியுங்களா? பயங்கரமான ஒரு கஷ்டமான, அதாவது என்ன எந்த அடிப்படையில் சொல்றனாக்கா, நாம் வாழ்கிற இந்த உலகத்துல அசுத்த ஆவிகள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பொல்லாத ஆவிகள் நம்மளை சும்மா விடாது. ஏதாவது நம்முடைய மனதை தாக்கிக்கிட்டே இருக்கும். மனதில் ஏதாவது ஒன்று போட்டுக்கொண்டே இருக்கும். கொஞ்சம் இந்த மனதுக்கு கதவை திறந்து கொடுத்துட்டீங்கன்னாக்கா நம்முடைய வாழ்க்கையே நாசமாக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை திசை மாற்றி விட்டுருங்க. நம்முடைய வாழ்க்கையே வேற எங்கேயோ போயிடும். அதனால்தான் நம்முடைய மனதுக்கு காவல், வாய்க்கு காவல், கண்ணுக்கு காவல், நம்முடைய உடலுக்கு காவல், எல்லா விதத்திலையும் நாம எப்படி காவல் போட முடியும்னாக்கா தேவனுடைய வார்த்தையை கொண்டு தான் நாம காவல் போட முடியும். அப்படி காவல் போட்டோம்னா அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொண்டு வந்துடும். உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அதில் எடுத்துள்ள ஜீவ ஊற்று பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அந்த ஊற்று போல எழும்பி வருவார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா புஸ்தகம் நினைக்கிறேன், ஏசாயா புஸ்தகத்துல ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். ஏசாயா புஸ்தகத்துல 26ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நல்லா அந்த வசனம் என்ன சொல்றதுனாக்கா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், மனதை உடையவன். மனதுல கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கணும். இன்னொரு வசனம் சொல்கிறது, உமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் இயேசு நாமத்துல வாய்க்காதே போயிடும், ஒரு நாள் வாய்க்காது. அப்ப இந்த வசனங்கள்லாம் நம்ம இதயத்துக்குள்ள இருக்கும் போது அது ஒரு ஜீவ ஊற்று போல வாழ்க்கையில பொங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில ஜீவ ஊற்று போல பொங்கி எழ செய்கிறார். அதுதான் பைபிள் வசனம் அவ்வளவு நமக்கு முக்கியமாக இருக்கிறது. ஆக மனதிலே கசப்பான எண்ணத்தை வளர்க்கிற ஆவிகளை குறித்து சில காரியத்தை சுருக்கமாக நாம் சொல்ல பிரயாசப்படுகிறோம். மனதிலே கசப்புகளை கொண்டு வருகிற ஆவி உண்மையாகவா? இதெல்லாம் ஆவியோட கிரிகளா? 100% இதெல்லாம் பிசாசுடைய கிரிகை என்பதை அறிந்து கொள்ள முடியும். கெட்ட ஆவிகளுடைய கிரிகை என்ன என்பது ஒரு சில காரியத்தை நாம் அறிந்து கொண்டா நமக்கு உள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு காட்டி கொடுப்பாரு. எதெல்லாம் கெட்டது என்பதை காட்டி கொடுப்பாரு. அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நமக்கு பெரிய உதவியா இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அதாவது ஒன்று, நீங்க 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரம் எப்படியெல்லாம் மனதுக்குள்ளாக இந்த கசப்பான காரியங்களை பிசாசு கொண்டு வருகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 18ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல சம்பவம் உங்களுக்கு தெரியும். சவுலை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் அதுல இருந்து சில வார்த்தைகளை உங்க மத்தியிலே சொல்ல பிரயாசப்படுகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. விசனம் எந்த வார்த்தை? தாவீது கொண்டது 16,000, சவுல் கொண்டது 1000. அந்த வார்த்தை பாருங்க, அந்த வார்த்தை
சவுலுக்கு விசனமா இருந்தது. நான் அகராதியில கூட பார்த்தேன், விசனம்னா என்னன்னு பார்த்தேன், தெரியாது இல்லை அந்த வார்த்தை. விசனம், சில பேர் விசனம் பண்ணுவாங்கல்ல, அவன் கொண்டது 16,000, நான் கொண்டது 6,000. மக்கள் எல்லாம் புகழ்றாங்க, அவனை புகழ்றாங்க, அவனை போற்றுறாங்க. வெற்றியை பார்க்கல, ஜெயத்தை பார்க்கல, சந்தோஷத்தை அவனால பார்க்க முடியல. ஆனா அவனுக்குள்ளாக ஒரு விசனம் உண்டாயிருச்சு. சொல்லுது, வசனம் சொல்லுது, அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து. இதுதான் சாத்தானுடைய வேலை. சந்தோஷப்படுவதை விட்டு எரிச்சல் என்பது ஒரு ஆவி. உண்மையா எரிச்சல் என்பது ஒரு ஆவியா? ஆமா, எரிச்சல் என்பது ஒரு பயங்கரமான பிசாசின் ஆவி என்பதையும் வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டு இருக்குது. அந்த ஆவி எப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளாக கிரியை செய்யும் என்பதை குறித்து அறிந்து கொள்ளுகிறோம். பழைய ஏற்பாட்டில் நீங்க பாசி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு எரிச்சல் ஆவி அப்படின்னு சொல்லுவார். எரிச்சல் ஆவி ஏன் நமக்குள்ளாக இந்த எரிச்சல் ஏன் வருதுனாக்கா, இது சாத்தானுடைய ஒரு ஆயுதமா இருக்குது. அதனால்தான் நமக்குள்ளாக சில காரியங்கள்ல நம்ம எரிச்சல் அடைகிறோம். வேண்டாம். 9ஆம் வசனத்தை அதிலே நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய்மரமாய் பார்த்தான். காய்மரமா பார்த்தானா? பொறாமை. இதெல்லாம் சாத்தானுடைய ஆயுதங்கள். நமக்கு எரிச்சலும் இருக்கக்கூடாது, நமக்கு பொறாமை இருக்கக்கூடாது. இந்த வசனங்கள்லாம் நிறைய இருக்குது. நீதிமொழிகள் 21:19 வாசிக்கும் போது கோபமும் நம்ம வாழ்க்கையில தணிக்கிறணும். அதிகம் கோபப்படுவதனால பிரயோஜனம் கிடையாது. உண்மையா சொல்லுகிறேன். கோபம் வரும்போது பின்னால ஆவியோட ஒரு தூண்டுதல் நமக்கு இருக்குது. கோபத்தினாலே நிறைய சாட்சி இழந்தவங்க இருக்காங்க. கோபத்தினால கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய பல காரியங்கள் ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இல்லாமல் போகணும். கோபத்தை பத்தி வேதத்துல ஏகப்பட்ட காரியங்கள் எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். முதல் கொலை எங்க நடந்தது? காயின் ஆபேல். ஏன் நடந்துச்சு? அவன் முகநாடி வேறுபட்டது, எரிச்சல் அடைஞ்சான். எதனால? அண்ணனுக்கு தம்பிக்கு ஏன் பிரச்சனை வந்துச்சு? ஒன்னு அண்ணன் பார்த்திருக்கலாம், காயின் பார்த்திருக்கலாம், பரவாயில்ல தம்பி தானே நினைச்சு போயிருக்கலாம். ஆனா அவனுக்குள்ளாக கொலை செய்யக்கூடிய எண்ணத்தை பிசாசு தோண்டி விட்டான். அதுதான் சொல்ல வர. இதெல்லாம் சாத்தானுடைய ஆயுதங்கள். அவன் எண்ணங்களை தூண்டி விடுவான், கோபத்தை எழுப்பி விடுவான், எரிச்சலை தூண்டி விடுவான். இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்தோமாக்கா நிச்சயமாக அவனோட மனதை பிடிச்சிருவான். அதான் கவனமா இருக்கணும் சொல்ல வர. கவனமா இருக்கணும். கூடுமான வரையில யாவரோடு சமாதானமாயிருங்க. யாவரோடு, எல்லா மனிதனோடு சமாதானமாயிருங்க. ஜெபம் பண்ணிருங்க. ஆண்டு சமூகத்தில் வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண கர்த்தர் கிரியை செய்வார். யார் பேரும் எரிச்சல் அடைய வேணாம். அந்த எரிச்சல் நம்ம வாழ்க்கையில பெரிய ஒரு பொல்லாப்பை வாழ்க்கையில கொண்டு வந்துடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுல இந்த சாத்தானுடைய ஆவிகள்ல 7 காரணம் சொல்றேன் பாருங்க. ஒன்னு, கோபம் என்பது பிசாசுடைய ஒரு தூண்டுதல். 2வது, எரிச்சல் என்பது வேதத்தில் சொல்லப்படுகிற அது ஒரு ஆவியோட கிரியை என்பதை நாம் பார்க்கிறோம். 3வது, மனித வாழ்க்கையில பொறாமை என்பது இந்த சாத்தான் கொண்டு வருகிற இந்த காரியங்கள். வியாபாரத்துல எத்தனை பேர் பொறாமை பார்த்துருக்கோம். உலகத்திலும் பார்க்கிறோம், கிறிஸ்தவ உலகத்திலும் பார்க்கிறோம். கொஞ்சம் நல்லா நம்ம இருந்துட்டா எவ்வளவு பேர்த்துக்கு பொறாமை வந்துடுது. ஒரு நல்ல காடி வாங்கிட்டா எவ்வளவு பேர்த்துக்கு பொறாமை வந்துடுது. ஒரு நல்ல சட்டையை போட்டுட்டா, நல்லா உடுத்திட்டா எவ்வளவு பேருக்கு பொறாமை வந்துடுது. கொஞ்சம் கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேறி வரும்பொழுது, கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கும் போது எவ்வளவு பேர் அவளை பார்த்து பொறாமப்படுறாங்க. உலகத்தான் அல்ல, கிறிஸ்தவர்களே நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க. எப்படி பொறாமப்படுவாங்க? வந்துருச்சாப்பம் என்னென்னோ சொல்லுவாங்க பல காரியத்துல. அந்த பொறாமை அவங்களுடைய மனதுக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது அவங்கள பார்த்து ஆசீர்வதிக்க மாட்டாங்க தெரியுங்களா? அவங்கள பார்த்து ஒரு நல்ல வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க தெரியுங்களா? பகிர் வந்துருச்சாக்கும் சொல்லுவாங்க, பகிர் வந்துருச்சாக்கும் அப்படிலாம் பேச்செல்லாம் ஒரு பெரிய லெவலில் வந்துருச்சாக்கும்.
இப்படிலாம் அந்த பொறாமை என்பது அது ஒரு ஆவிங்க. நம்ம வாழ்ந்திருப்பதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. நம்ம ஆசீர்வாதமா இருப்பதை பார்த்து யாருமே மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க, பொறாமை கொள்வாங்க. இதை கமலகதன் சொல்லுவாங்க. ஒரு நண்டு எப்படி போனிச்சுன்னா அடுத்த நண்டு கீழே தள்ளிடுமா, கீழே இறக்கி விட்டுருமா. வியாபாரங்கள் எல்லாம் அப்படி பேசுவாங்க. அதாவது ஒருத்தன் வந்து முன்னேறி வாழ்க்கையில வந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஜெயலஸ் பொறாமையினால எத்தனை பேர் மந்தனம் செய்யறான், கடை வியாபாரத்துல மந்தனம் செய்யறான். அவன் வியாபாரம் படுக்கணும் என்பதற்காக பொறாமையினால பல காரியம் செய்ய ஆரம்பிக்கிறான். கிறிஸ்தவர்கள் உலகத்திலே அது இருக்குது. ஒரு சபை நல்லா வளர்ந்துட்டா அதான் இந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப்லாம் காட்டுறாங்கல்ல, அதை பார்த்தோன்னே இங்கே இவனுக்கு பொறாமை வருது. அந்த சபை வளர்ந்தா ஆண்டவரே ஆசீர்வதிங்க, சபை ஆசீர்வதிங்க, சபை இன்னும் வளரட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வராத படிக்கு ஏன் பொறாமை வருது? சபை வளரக்கூடாது, ஆத்மா கொஞ்சம் சபையில கூட வந்துட்டா அது பொறாமை. பல விதத்துல கிறிஸ்தவ உலகத்துல இந்த பொறாமை என்ற ஒரு ஆவி செயல்பட்டு கொண்டுதான் இருக்கு. இன்ன வரைக்கும் கிரீ செய்து இன்ன வரைக்கும் செயல்பட்டு கொண்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆவியோட வேலை. அவங்க மனதுக்குள்ளாக அந்த மாதிரியான காரியம் ஒன்று வந்து கொண்டே இருக்குது. அதனால்தான் அந்த மனதை கட்டுப்படுத்துகிறார். இதன் மூலமாகத்தான் சாத்தான் நிறைய காரியங்களை மனித வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிறான். அடுத்த பிசாசோட வேலை என்ன கேட்டீங்கன்னா, அவங்க வாழ்க்கை வெறுப்பு. அவங்கள பார்த்தாலே வெறுப்பா இருக்கும். ஏன்டா இவங்க முகத்துல முடிச்சேன், வேற யார் முகத்துல முடிக்கல, இவங்க முகத்துல முடிச்ச வெறுப்பு. அந்த வெறுப்பு மனித வாழ்க்கையில் அப்படி வரும் பொழுது நம்மளோட மனதுக்குள்ள இதெல்லாம் வேலை செய்து கிளிகி செய்ய ஆரம்பிக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையில எவ்வளவு காரியத்தை நம்ம வாழ்க்கையில விட வேண்டியது இருக்கு தெரியுமா? இதெல்லாம் இடம் கொடுத்துட்டோமாக்கா நம்ம பாதிக்கப்படும். ஒருத்தங்களை வெறுத்துட்டோமாக்கா அவங்களை என்ன பண்ணிடுவோம், உடனே ஒரு ஓரம் கட்டி தள்ளிடுவோம். வெளி உலகத்தில் சொல்லல, கிறிஸ்தவ உலகத்திலே சொல்றேன். அந்த வெறுப்பு வந்து ஒருத்தங்களை ஓரம் கட்ட வைக்கும். வெறுப்பு வந்து ஒருத்தவங்களோட பேச விடாது. வெறுப்பு வந்து அவங்களை பார்த்தாலே நமக்கு ஒரு வெறுப்பும் எரிச்சலும் சேர்ந்து வந்துடும். இதெல்லாம் வந்துருது. இதெல்லாம் பிசாசு இப்படியெல்லாம் வாழ்க்கையில கொண்டு வந்து வைக்க ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம அடையாளம் பார்க்கணும். நான் யாரையும் வெறுக்க மாட்டேன், இயேசு என்ன வெறுக்கல, அதனால நானும் யாரையும் வெறுக்க மாட்டேன். அந்த ஒரு மனப்பான்மை வரணும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கக்கூடும் என்றால் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது யாரையும் வெறுக்கல. அது மாதிரி நம்மளும் பரவாயில்ல, இல்ல பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது என்ன மாதிரி பேசுறாங்க பாஸ்டர், இந்த பேச்சுல காது கொடுத்து கேட்க முடியுதா, எப்படி பாஸ்டர் வெறுக்காம என்ன பாஸ்டர் செய்யுது? 4 பேர் நம்மளை வந்து பேசதான் செய்வாங்க. சோத்திரம் பண்ணிக்கிட்டு போக வேண்டியது, சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரச்சனையே எனக்கு வரக்கூடாது அப்படிலாம் நினைக்காதீங்க. பிரச்சனை வரும். எங்கேயாவது 1000 மைல் தூரத்துல இருந்து வராதுங்க, சொந்தத்துல தான் வரும். பிரச்சனை எங்கேயும் வராது. அவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா தான் இருப்பாங்க. ஆனா அங்க இருந்தா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அங்கதான் நமக்கு வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான் சாத்தான். பிசாசு வந்து அங்க இருந்தா நம்ம வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். பரவாயில்ல, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன தாக்க நினைக்கிறியோ நீ தாக்க நினைச்சு பாரு. நான் ஒரு நாள் கீழே கவர மாட்டேன். ஆனா கர்த்தர் எனக்கு வந்து அன்பை வச்சிருக்கிறாரு. நான் வந்து நேசிப்பதற்காக உலகத்துல வச்சிருக்கிறாரு. நான் வெறுக்கல, உனக்கா ஜெபம் பண்ண வெறுக்காது, யாரையும் வெறுக்கக்கூடாது. அது வந்து பிசாசுடைய ஒரு ஆவியோட கிரியை நம்ம வாழ்க்கையில வந்துடும். சொல்றேன், இதோட வெறுத்துட்டோம், அப்புறம் இதுக்கு மேல இதோட அவனை வெறுத்து தள்ளிட்டேன் அப்படின்னா சொல்றோம். ஏன்னா இல்லப்பா சார் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம், அவ்வளோ மனசு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு யோசிக்கலாம். என் மனதுக்குள்ள காயம் விழுந்துருச்சு, உங்களுக்கு தெரியாது, அந்த புண்ணை ஆக்க முடியல, அங்கே பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆத்திரமா வருது, கையில மட்டும் கத்திரத குத்தி கொண்டு போட்டுருவேன், கொலை பண்ணிடுவேன். அப்படிலாம் நம்மளோட மனதில் தூண்டுது பாருங்க. அந்த மனதில் தூண்டுது, அப்படி மனதில் அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வருது. ஆனா அப்படி இல்லை.
நம்ம எல்லாம் கடவுளுடைய பிள்ளைங்க, கடவுளுடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆண்டவர் நமக்கு அபிஷேகத்தை வல்லமையை தந்திருக்கிறார். அதனால இந்த வெறுப்பு மற்றவர்கள் மேல நம்ம வாழ்க்கையில காட்டவே வேண்டாம். பரவாயில்ல ஐயா, நாம எவ்வளவுக்கு, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இயேசு மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். மரண பரியந்தம் தன் வாழ்க்கையில் ஆண்டவர் தாழ்த்தி தான் இருந்தார். தாழ்த்துகிறவங்க நிச்சயமா உயர்த்தப்படுவாங்க, நிச்சயமா உயர்த்தப்படுவாங்க, சந்தேகம் கிடையாது. அதனால நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் பிசாசுடைய மனதை தாக்குகிற காரியம். இன்னொன்று 5வது காரியம் கேட்டீங்கன்னா, 5வது காரியம், சாத்தான வாழ்க்கையில சில கசப்பான காரியத்தை மனதுக்குள்ள வைக்கிறான். கசப்பான காரியம், அதை சிந்திக்க முடியாது, அதை யோசிக்க முடியாது. எனக்கு என்ன பண்ண சொல்ற மாதிரி சில பேர் சொல்ல, எனக்கு என்ன பண்ண, என் கூடயே பேசி, என் கூட சிரிச்சு சிரிச்சு பேசி, என் கூடயே ஒன்னா சாப்பிட்டு, என் பின்னாலேயே நோண்டிட்டல, அது கொஞ்சமா நோண்டாலும் பரவாயில்ல, ஆழமா நோண்டிட்டேன், அப்பெல்லாம் சொல்றமா இல்லையா? யாரு உலகத்தால பத்தி பேசல ஐயா. கிறிஸ்தவ உலகத்துல நாம எல்லாம் வாழுகிறதுனால, கிறிஸ்தவ உலகத்துல நடக்கிற காரியத்தை நான் பார்க்கும் போது ஒண்ணு ஏண்டா இவங்க ரட்சிக்கப்பட்டான்னு சில வேலை நம்முடைய எண்ணம் வருது. ஏண்டா அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க இப்படி இருக்கிறாங்களே, ரட்சிக்கப்பட்டவங்க இப்படி செயல்படுறாங்களே, ரட்சிக்கப்பட்டவங்க இப்படிலாம் வாழ்க்கையில காணப்படுது அப்படின்னா மனதுக்குள்ள தோணுது. அதைத்தான் வெட்டி எரிய சொல்றேன். ரட்சிக்கப்பட்டவங்க தான் நமக்கு எதிராக வருவாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க தான் நமக்கு எதிராக பேசுவாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க தான் நம்ம கூட இருந்து பல காரியங்களை செயல்பட ஆரம்பிப்பாங்க. நான் முன்னுக்கு பேசுவாங்க, ஆனா பின்னால பயங்கரமான ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம். எதையும் பார்க்காது. கசப்பு வேண்டாம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல, எபேசியர் 4ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நான் பேசுறேன் அப்படின்னாக்கா, இந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த காரியத்தை எடுத்து பேசும்போது பயங்கரமான போராட்டங்க, பயங்கரமா, எனக்கே மனதில் பயங்கர போராட்டம், பயங்கர போராட்டம், சும்மா இல்லை. ஆனா நான் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா ஒரு சத்தியத்தை பேசும் பொழுது அதை நம்மளை தாக்குது, நமக்கு பயங்கர ஒரு தாக்குதலை கொண்டு வருது. அதனால தான் விடாம ஜெபிக்கிறேன். எதனால ஜெபிக்கிறேன்? இந்த மனதை தாக்குற பொல்லாத சாத்தானே இயேசு நாமத்துல விரட்டுகிறேன். அதுக்கு நான் இடம் கொடுக்கிறது இல்ல, நான் விட்டு கொடுக்கிறது இல்ல. அதை என்ன ஆளுகை செய்வதற்கு நான் இடம் கொடுப்பது கிடையாது. அதனால தான் வசனத்தை வாசித்து வசனத்தை வாசித்து வசனத்தை அறிக்கை செய்யுது. வசனம் என்ன சொல்கிறது அதை சிந்திக்கிறது, அதை யோசிக்க ஆரம்பிக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 31 சகல விதமான கசப்பும், என் கசப்புன்னு எழுதி இருக்குது பைபிள்ல. அது என்ன சகல விதமான கசப்பு? அவன கசப்புல பல விதமான கசப்பு இருக்கு. அப்படிதானுங்களே? தமிழ் சொல்லுவாங்க, கசப்பும் சாப்பிடணும், இனிப்பும் சாப்பிடணும், புளிப்பும் சாப்பிடணும், எல்லாம் கலந்து சாப்பிடணும் அப்படி சொல்லுவாங்க. ஆனா இது சாப்பிட முடியாது. எது? இந்த கசப்புலாம் சகல விதமான கசப்பு. ஏதோ ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம கசப்பை சேர்த்து கொள்றோம். ஏதோ ஒரு விஷயத்தை மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்முடைய மனதில் தவறான ஒரு கசப்பை உள்ளப்பட்டோம். சில பேர் யாராவது ஒண்ணு ஏதோ ஒரு ஆளை பத்தி ஏதாவது சொல்லியிருப்பாங்க, ஆனா அது பொய்யா இருக்கும், உண்மையா இருக்காது. ஓ, அவங்க என்னை பத்தி இப்படி சொல்லிட்டாங்களே, நான் இப்படி கேள்விப்பட்டேன்னு சொல்லி அவங்க மேல ஒரு கசப்பு வந்துடும். ஐயோ, நான் சொல்றேன் பாருங்க, நான் சத்தியத்தை பேசுறேன். பிசாசு தந்திரம் உள்ளவன். உங்களையே 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு நடுவுல ஒரு ஆளை கொண்டாந்து வச்சு மூட்டி விட்டுருவான் தெரியுமா, திருச்சி விட்டுருவான். பல்லி இழிச்சான், அவன் பல்லி இழிச்சான் தெரியுமா, சாத்தான் பல்லி இழிச்சான், திருச்சி விட்டுருவான், இல்லாத பொல்லாத சொல்லிடுவான். அப்புறம் நம்ம அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஒரு கசப்பு வரும். என்னை பத்தி என்ன சொன்னாங்க, அவங்க கிட்ட என்ன, அவங்க ஒண்ணுமே சொல்லல, இவங்க போட்டு விட்டாங்க. அதனால இவங்க அவங்கள பார்க்கும் பொழுது அந்த கசப்பு அவங்களுக்குள்ளாக உண்ட ஆரம்பிக்குது. நான் சொல்ற கிறிஸ்தவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கணும். கிறிஸ்தவர்கள் ஆவிலே வாழக்கூடியவங்களா இருக்கணும்.
கிறிஸ்தவர்கள் சரியான ஒரு காரியத்தை நிதானிக்க தெரியணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் பிசாசு ஒரு மனித வாழ்க்கையில கிரியை செய்கிறது. எந்த காரியத்தையும் ஜான் வெஸ்லி சொல்றாரு, 10 கட்டளையை அவர் சொல்லுவார். ஜான் வெஸ்லி சொல்றாரு, கேள்விப்படுகிற எல்லா காரியத்தையும் உடனே நம்பாதீங்க, 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 நம்பாதீங்க. அது எத்தனை சதவீதம் உண்மை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயா சொல்றான் ஒரு ஆள் நம்ம கிட்ட வந்து சொன்னா அவன் உண்மையா கக்குறான். ஒண்ணு உண்மையை சொல்லுவான், 10 பொய் சேர்த்துக்குவோம். தெரியுமா? நல்ல ஞான உள்ளவங்களா இருங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருனாக்கா, கேள்விப்பட்ட காரியத்தை ஒரு ஆளு கிட்ட தப்பா சொல்றானோ நல்லது சொல்றானோ சரியா சொல்றானோ அதை கம்முன்னு வச்சுக்கோ. அந்த ஆளை நேரம் சந்தி, அந்த ஆளை சந்திச்சு இது உண்மையான்னு கேட்டு பாரு. அப்பதான் விஷயம் வரும் வெளியே. எது உண்மை எது பொய் என்பது நீ அந்த பாதிக்கப்பட்ட ஆளுகிட்ட, நீ கேள்விப்பட்ட ஆளுகிட்ட நீ நேரம் உட்கார்ந்து பேசினா கதையே வேறையா இருக்கும். கதையே வேறையா இருக்கும். அதனால தான் சொல்றேன், கிறிஸ்தவர்கள் ஆவிக்கிற நிலையில விழிப்பா இருக்கணும். சொல்றதெல்லாம் கட்டிட்டு உட்கார்ந்துருக்கான். சில வேலை அப்படியா அப்படியா ஆமாவா ஒட்டப்பாவி அப்படியாச்சா இப்படியாச்சா அப்படின்னு அவங்க சொல்றதெல்லாம் நம்மளோட மனதில் நம்ம ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஆனா கொஞ்சம் நீங்க நிதானிச்சுன்னா இது எத்தனை சதவீதம் உண்மை இருக்கும், எத்தனை சதவீதம் பொய் இருக்கும். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக 108 பொய் சொல்லுவாங்க. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அதனால உண்மையை அறிந்து கொள்ளுங்க. சகல விதமான கசப்பு. ஏங்க நல்லதான இருக்கிறாங்க, ஏன் அவங்களுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு, எதனால இப்படி ஆயிடுச்சு, யாரோ போட்டு விட்டான் போல இருக்குது. எத்தனை சம்பவத்தை நான் பார்த்திருப்பேன். தப்பு தப்பா போட்டுட்டு கடைசியா உண்மை வெளிவரும் போது ஐயோ நான் தவறா நினைச்சிட்டேனே, தவறா நான் மனசுக்குள்ள யோசனை பண்ணிட்டேனே, அவங்க சொல்றதை வச்சு இந்த மனுஷன் தப்பு கணக்கு போட்டுட்டேனே, அதான் தப்பு. அப்ப இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் யோசிக்கலாம். சகல விதமான கசப்பும். அப்ப இந்த கசப்பு என்பது ஒரு பிசாசுடைய வேறு, பிரிக்கிற வேறு, நம்மளை பிரிக்கிற வேறு, நட்பை பிரிக்கிற வேறு, குடும்பத்தை பிரிக்கிற வேறு. அப்ப நம்ம இதுல நிதானம் உள்ளவர்களாக காணப்படணும். கசப்போ கோபமோ மூர்க்கமோ கூக்குரலோ தூஷணமோ மற்ற எந்த துர்க்கணமோ உங்களை விட்டு நீங்க கடவுள் வச்சிருக்க சொல்றாரு. நீங்க வெளியே தள்ளிடுறதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் பிசாசுடைய ஆயுதங்கள், பிசாசுடைய கிரிகைகள். சொல்லிட்டு 32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு மன்னியுங்கள். மன்னியுங்கள், மன்னியுங்கள். வார்த்தையில சொல்றது மட்டும் இல்ல, மன்னிக்க பழகணும். மன்னிக்க நம்ம பழகணும். அத்திமா பாய், அத்தி புசம் வரக்கூடாது. இதயத்துக்குள்ளாக சுத்தம் வர வேண்டும், பரிசுத்தம் வர வேண்டும். பரிசுத்தம் வர வேண்டும் என்றால் இதெல்லாம் நம்ம இதயத்துக்குள்ளாக வைக்கவே முடியாதுங்க, முடியாது. கஷ்டமா தான் இருக்கும். சில வேலை நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியதா இருக்குது, வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியதா இருக்குது. கர்த்தர் நம்ம கிட்ட கணக்கு கேட்பாரு. எத்தனை ஈட்டி என் மேல பாஞ்சி இருக்கு தெரியுங்களா? கொஞ்சம் நெஞ்சமான ஈட்டி இல்ல, மண்ணுக்கு பாஞ்சிருக்கு, பின்னால பாஞ்சிருக்கு, இன்னும் வாய்க்குள்ளதான் பாய்க்கல. ஆனா அது எல்லாவற்றையும் எடுத்து போட்டேன். எல்லாம் எவ்வளவு கேவலம் வாழ்க்கையில பாய ஆரம்பிக்குதோ, சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சரீரம் உணவு ஈட்டி பாஞ்சாலும் சோத்திர ஆண்டவரே. ஏன்னா கர்த்தர் சோத்திரம் தான் பண்ண சொல்லி இருக்கிறார். கர்த்தர் நல்லதுதான் செய்ய சொல்லி இருக்கிறார். கர்த்தர் நன்மையை தான் செய்ய சொல்லி இருக்கிறார். கர்த்தர் மன்னிக்கு தான் சொல்லி இருக்கிறார். அந்த மனப்பக்குவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா சாத்தா உங்க மனதை தொடவே முடியாது, தொடவே முடியாது. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் போய் கையை கொடுக்கும். இன்ன வரைக்கும் அதான் செய்யும். யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் போய் கை கொடுப்பேன். ஏன்னா கர்த்தர் அதை செய்ய சொல்லி இருக்கிறார்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தரை வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிப்பாரு. நான் பரலோகம் போய் சேரணுங்க, பரலோகம் போய் சேரணும். இதனால நான் பரலோகத்தை இழக்கக்கூடாது. இதெல்லாம் பிசாசு நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கிற வேண கண்ணி, இதை அடையாளம் கண்டு கொள்ளணும். இதுல இருந்து நம்ம வாழ்க்கையில நாம் விடுதலை பெற வேண்டியது அவசியமா இருக்குது. பிடிக்க மாட்டான வாழ்க்கையை பிடிச்சாரு. ஆறாவது, புடிவாதம். புடியில ஒரு வாதம் பார்த்திருக்கீங்களா? பைபிள்ல ஒருத்தர் தான் திமிர்வாதக்காரன். படிச்சிருக்கீங்களா? திமிர்வாதக்காரன். என்ன திமிரு பண்ணானது இல்லை, அவனுக்கு திமிர்வாதம் வந்துருச்சு. சில வாழ்க்கையில வந்து புடிவாதமா நிற்பாங்க. நான் பிடிச்ச வயலுக்கு மூலக்கால அப்படின்னா புடிவாதமா இருப்பான். அது ஒரு ஆவியோட வேலை. புடிவாதம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நான் கடவுளை அறியாத காலத்துல ரொம்ப புடிவாதக்காரன். எங்க அப்பாவை சொல்லுவார், ரொம்ப புடிவாதக்காரன், ரொம்ப கோபக்காரன். எங்க வீட்டுல சொல்லுவாங்க, ரொம்ப கோபக்காரன். அப்படிலாம் வாழ்ந்த வாழ்க்கை இருந்துச்சு. இல்ல நான் சொல்ல வரல. அப்ப கடவுளை அறியல. என்னைக்கு இயேசு என் வாழ்க்கையில வந்தாரோ புடிவாதத்தை விட்டேன், கோபத்தை படிப்படியா இறக்கினேன். கடவுள் காரியத்துல கோபப்படுவேன், அது எனக்கு ரொம்ப முக்கியமானது. கடவுள் காரியத்துல மட்டும் கோபப்படுவேன். படிப்படியா இறக்க ஆரம்பித்தேன். படிப்படியா என்ன நானே திரும்பி பார்த்தேன். என்ன நானே திரும்பி பார்த்தேன். நான் எப்படி இருந்தேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில வந்த பொழுது எப்படி என் வாழ்க்கையில படிப்படியா நான் மாற்றம் அடைந்தேன். மாத்திக்கிட்டேன் என்னையே. மற்றவங்க என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுவாங்க, ரொம்ப சிந்திக்க ஆரம்பித்தேன். யாரு என்ன பேசினாலும் பட்டாரம் மூஞ்சி அடிச்ச மாதிரிலாம் பேசவே மாட்டேன். பார்த்துருக்கலாம், என்னைய பார்த்துருக்கீங்களா? மூஞ்சில் அடிச்ச மாதிரி நான் யாரையும் பேசவே மாட்டேன். ஏன்னா அது நல்ல குணம் கிடையாது, நல்ல குணம் இல்லை. அதனால நாமளே நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். புடிவாதம் வேண்டவே வேணாங்க. புடிவாதத்தினால எத்தனையோ குடும்பம் போச்சுங்க. நான் உண்மையா சொல்லுவேன், எத்தனையோ குடும்பம் புடிவாதத்தினால. ஒரு சம்பவம் நான் சொல்லியிருக்கேன். தோட்டமாளியில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சம்பவம் சொல்லி முடிச்சிடுறேன். புருஷா மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. விருதெல்லாம் முடிஞ்சு கீழே வந்துட்டாங்க. பொண்ணு ஒரு காடி கொண்டாந்துருக்கு, மாப்பிள்ளை ஒரு காடி கொண்டாந்துருக்காரு. மாப்பிள்ளை சொல்றாரு, நான் கொண்டாந்த காடியில் போயிடலாம். பொண்ணு சொல்றது முடியாது, என் காடியில் தான் வரணும். இப்படியே ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் பயங்கரமா நடக்குது. வாக்குவாதம் நடக்குது. மாப்பிள்ளை சொல்றாரு இந்த காடியில் போகலாம், பொண்ணு சொல்ல விட மாட்டுது. ரெண்டு பேரும் வாக்குவாதம், அங்கேயே டைவர்ஸ் ஆயிடுச்சு. நான் கதை சொல்ல தெரியுங்களா, உண்மையை சொல்றேன். புடிவாதத்தினால குடும்பத்திலையும் சொல்றேன், கணவன் மனைவி வாழ்க்கையில புடிவாதம் பண்ணா அது குடும்பமா இருக்காது. அது ஒரு ஆவி, புடிவாதமா இருக்கிற ஒரு ஆவி. நீயா நானா ரெண்டுல உன்னை பார்த்துடலாம். புடிவாதம் ஆகாது. கிறிஸ்தவங்களுக்கு புடிவாதம் ஆகவே ஆகாது. ஏங்க புடிவாதமா இருக்கீங்க சொல்றாங்களே வீட்டுல மனைவி சொல்லுவாங்க, வீட்டுக்காரர் ஏங்க அவ்வளவு புடிவாதமா இருக்கீங்க, கொஞ்சம் இறங்க மாட்டீங்களா, இறங்கி வர மாட்டீங்களா? முடியாது. நான் யாரு தெரியுமா? நீ யாரு? அரச பரம்பரையில் வந்தாளா, இல்ல ராஜ பரம்பரையில் வந்தாளா? முடியாது. வேண்டாம். இறங்க நேரத்தில் இறங்கிருங்க. அப்படியே மேலே நிற்காதீங்க, அதெல்லாம் ஆபத்து. இதெல்லாம் அந்த பாருங்க, இந்த பிசாசு பாருங்க ஒரு மனிதனுக்குள்ளாக என்னென்ன காரியத்தை வச்சு செயல்படலாம் பாருங்களேன். ஏன்னா நம்மளால புரிஞ்சிக்க முடியாம போகுது, சில வேலைகளை அறிய முடியல. சரி, நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம பிடிவாதமா இருக்கக்கூடாது, இறங்கிடணும். இதனால நமக்கு தான் நஷ்டம், இதனால பிரச்சனை. இந்த பிடிவாத ஆவியை நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாதுன்னு அந்த பிடிவாதத்தை விட்டோம். கடைசியாக சொல்லி முடிச்சாரு. ஏன்னா அது ஒன்று இருக்கு, அதை விட்டு போகக்கூடாதுல்ல. வாக்குவாதம் ரெண்டரோட பார்க்கலாம். ஏன்னா வாக்குவாதம், இவங்க பேச அவங்க சில பார்த்தீங்களா நான் ஸ்டாப்பாக அடிப்பாங்க. பார்த்தீங்களா
ரைஃபிள் கன் எடுத்து விடுற மாதிரி நன்ஸ்டாப்பா அப்படி பேசுவாங்க. கட 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 வாக்குவாதம். அவங்க பேசுவாங்க, இவங்க பேசுவாங்க, அவங்க பேச, இவங்க பேச, அவங்க பேச, இவங்க பேச, அப்புறம் கைத்தா கை நீடும். வாக்குவாதம். எதுக்கியா வாக்குவாதம் பண்ற? வாக்குவாதம் பண்ணாத. வாக்குவாதம் பண்றதுனால என்ன நன்மை இருக்கு? ஒரு நன்மை கிடையாது. உண்மைக்கு நிக்கணும். நான் ஒன்னே ஒன்று சொல்றாங்க, கால வேளையில சத்தியம் ஒரு நாளும் தோத்து போகாது, உண்மை ஒரு நாளும் தோத்து போகாது, பொய் தோத்து போவோம். ஆனா சத்தியத்துக்காக நிக்க ஆரம்பிங்க, உண்மைக்காக நில்ல ஆரம்பிங்க, உண்மையா வாழ்ந்துருங்க. வாழ கொஞ்ச காலத்துல உண்மையா வாழ்ந்துருங்க. வாக்குவாதம் யாருக்கிட்டே வாக்குவாதம் வேண்டாம். எந்த மனுஷனிடத்துல வாக்குவாதம் வேண்டாம். சாந்தமா போயிருங்க, அமைதியா போயிருங்க. அவங்க வாக்குவாதம் பண்றாங்களா, கையை கட்டிட்டு கேளுங்க. நான் அப்படிதான் சில வேலை இல்லை, கையை கட்டிட்டு பார்ப்பேன். பேசு, எவ்வளவு தூரம் நீ பேச போற பேசு. நான் பேசாம கேட்கறேன், உள்ளுக்கே ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ பேசு. பேசி முடிச்சு நீயா போயிட்டு வீட்டுல போயிட்டு உன்னால தூங்க முடியாது. ஏன் தூங்க முடியாது? ஆவியான விட மாட்டாரு. நீ பண்ண வாக்குவாதத்துல ஏதாவது நியாயம் இருக்குதா? நீ பண்ண வாக்குவாதத்துல ஏதாவது உண்மை இருக்குதா? அதனால்தான் கிறிஸ்தவர்கள் வாக்குவாதமே பண்ணவே. நமக்கு தெரியும் அவங்க பண்றாங்களா, நமக்கு தெரிஞ்சிச்சு, ரிசல்ட் பண்ணிட்டோம். ஓ இது வேற லெவல்ல போயிடும், அதனால நம்ம பேசாம போயிடும். சில இடத்துலயே இருக்கக்கூடாது, ஓடிடும். அதனால எனக்கு அருமையான இந்த கால வேளையில பந்திக்கு கூடி வந்திருக்கிறோம். மனதை பிசாசு தான் கட்டுப்படுத்து. நம்மளோட மனதுல நிறைய விதைகளை போடுறான், முளைக்குது, விதைகளை போடுறான். இப்படி யோசி, அப்படி யோசி, அப்படி சிந்தி, விதைகளை போடுறான். முளைக்க விடாதீங்க. முளைக்க விட்டீங்கன்னா வேறு பிடிச்சிரும். வேறு பிடிச்சிருச்சுன்னா எடுக்க முடியாது. விதைய போட விடக்கூடாது, வேறு பிடிக்க விடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப நம்ம காமத்தை கொண்டு வந்துடும். அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு, அது கோட்டை, அதை உடைக்கணும், அதை உடைச்சி தூளாக்கணும். தமிழ்ல ஒரு வார்த்தை வந்து அரண்களை நிர்மூலமாக்க தேவ, இன்னொரு வார்த்தை வந்து தமிழ்ல வந்திருக்கு. ஆனா ஆங்கிலத்தில் வந்து அது கற்பனை, கற்பனை, இமேஜினேஷன், கற்பனை, கற்பனை பண்ணுவது, அதிகமாக கற்பனை பண்ணுவது. சில சொன்னாங்க, நான் ரொம்ப யோசிக்கிறதுனால இங்க வலிக்குது அப்படின்னு. ஏன் இப்ப அதிகமா யோசிக்கிறேன்? எந்த கப்பை கவுந்து வச்சுப்ப? நீ வாகன கப்பை கவுந்துருச்சப்ப அதிகமா வெளியே அப்படியே வேற உலகத்துக்கு போய் ரொம்ப மூலையிலே ரொம்ப யோசிக்கிறாங்க. என் நாட்டை, மலேசியா நாட்டையே இவங்க தான் வச்சு நடத்திட்டு இருக்காங்க பாருங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. யோசனை தேவட பக்கம் திருப்புங்க. மனதை தெளிவா வச்சுக்கொள்ளுங்க. மனதுக்குள்ள வசனத்தை வச்சுக்கொள்ளுங்க. உங்களே என்னை உண்டாக்கின ஆண்டவர், ரட்சித்த ஆண்டவர் கைவிட மாட்டார். ஒரு நாள் கைவிட மாட்டார், ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். எல்லாரும் எழுதிருக்கலாம். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே.